வணக்கம். திமுக சொற்பொழிவாளர்கள் கூட்டம் திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. அதிமுக அரசின் மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் மக்களிடம் விளக்கி கூறுவது பற்றி இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் ஏற்கனவே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்ட திமுக சொற்பொழிவாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர்கள் துரைமுருகன், சர்க்குண பாண்டியன், தலைமை கழக முதன்மை செயலாளர் ஆற்காடு வீராசாமி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஆ ராசா, திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TKS இளங்கோவன், கனிமொழி, வசந்தி ஸ்டான்லி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன், குஷ்பு சுந்தர் உள்ளிட்டோரும் திருச்சி செல்வேந்திரன் உட்பட முன்னணி பேச்சாளர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சொற்பொழிவாளர்கள் கூட்டத்தில் தொடக்க உரை ஆற்றிய திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா, தற்போதைய அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் கூட ஜனநாயகம் மறுக்கப்படுவதாக வேதனையுடன் குறிப்பிட்ட சிவா, அதிமுக அரசின் இத்தகைய மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை பட்டி தொட்டி எங்கும் மக்களிடம் எடுத்துரைப்பது பற்றி விவாதிக்கவே சொற்பொழிவாளர் கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுகின்றது. பெரும்பான்மை என்கின்ற பெயரால் மிருகத்தனமான பலத்தோடு ஒரு ஆட்சி. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை. எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். எதையும் செவியில் எடுத்துக் கொள்வதில்லை. கருத்துக்களை எடுத்துச் சொல்ல எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு உரிமை இல்லை. பொதுக்கூட்டத்தில் பேசினால் வழக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்கிற போது நம் முன்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியதன் நோக்கம், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை, ஆனால் மக்கள் மன்றத்தில் அதை நிலைநிறுத்த வேண்டிய கடமை எதிரே இருக்கின்ற உங்களுக்கும் எங்களை போன்றோருக்கும் தான் இருக்கின்றது. ஆக இந்த ஆட்சியின் அராஜகத்திலிருந்து மக்களை விடுவித்தாக வேண்டும். தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மொழியின் நிரந்தர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நம்முடைய அடிப்படை கொள்கைகளை நிறைவேற்றிட அந்த லட்சிய பாதையிலே தொடர்ந்து முன்னேறிட வேண்டும். இத்தனை கடமைகள் இருக்கிற போது இதில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திட வேண்டும் என்பதை விட கழக சொற்பொழிவாளர் பணிதான் முதன்மையாக இருந்திட வேண்டும் என்கின்ற அவசியம் இப்போது எழுந்திருக்கின்றது.